ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சோளக்கூழ் தாங்க செய்ய போகிறோம். இந்த சோளக்கூழை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த வெயில் நேரத்தில் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதை விட இந்த சோளக்கூழை செஞ்சு கொடுத்து விடும்போது குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இதை சாப்பிடுவாங்கங்க. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்திங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான சோளக்கூழை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோளக்கூழ் செய்கிறதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு சோளம் எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த சோளத்தை நல்லா கழுவிட்டு வந்துட்டோங்க. இந்த சோளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. சோளம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போது தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த சோளக்கூழை அதில் ஊற்றி கிண்டிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோளக்கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு 5 மணி நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா கரைச்சிக்கலாங்க. நம்மளோட சோளக்கூழ் பாருங்கள் ஆறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதை கரைச்சிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை 2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. இந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த தயிர் இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோளக்கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சோளக்கூழ் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சோளக்கூழை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.